சொந்தமா தான் உப்பளம் வச்சிருந்தோம். அந்த ஊர்ல எங்க உப்பளம் தான் ஃபேமஸ். ஒவ்வொரு உப்பளமும் மலைக்கோட்டை உயரம். உப்பளத்து மேல ஏறி நின்னு பார்த்தா உச்சி பிள்ளையார் ஒளி பளிச்சுன்னு தெரியும். இன்னும் சொல்ல போனா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கே எங்க தாத்தா தான் உப்பு சப்ளை பண்ணுவாரு. அப்படியா? மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரகம் பண்ணாரு. அது யாரு உப்பு? எங்க தாத்தா உப்பா இல்லையா? உப்பளமெல்லாம் சுனாமில கரைஞ்சு போச்சு. ஒரு 7:30 to 7:45 இருக்கும். வெள்ளையான மதம் பிடிச்ச மாதிரி 5 தென்னை மரத்தை ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சா எவ்வளவு உயரம் இருக்குமோ அந்த உசரத்துக்கு காலுக்குள்ள வந்து தூக்கி விட்டுருச்சுடா. அப்புறம் என்னாச்சு? அடிச்ச அலையில என்ன தூக்கி திருவள்ளுவர் கழுத்துல மாலையா போட்டு போயிருச்சு. செத்தா திருவள்ளுவரோட சாவ அப்படின்ட்டு திருவள்ளுவர் கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு கடைசியா விடவே இல்லையா? அப்புறம் தலைவரையும் அலை வந்துச்சுன்னு பேப்பர்ல பாத்தியா? நான் பேப்பர் பார்த்தனே, அதுல உங்க போட்டோவை நான் பார்க்கலையே. எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? நான் இப்படி எல்லாம் கட்டி பிடிச்சிருந்தேன். நான் இப்படி எல்லாம் கட்டி பிடிச்சிருந்தேன். நான் பின்னாடி தூக்கிட்டு இருந்தேன். கைதான முன்னாடி இருந்துச்சு. அலை ஒரு வழியா ஓஞ்சிச்சு. அந்த சிலையில இருந்து இறங்க நான் படாத பாடுபட்டையா. ஏன் அழுவுறீங்க? இப்ப நினைச்சாலும் அழுகையா வருதியா? எதுக்கு? சரின்னு முடிச்சிட்டு வீட்டுக்கு வரேன். 5-6 எரும மாடு ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி கருகருன்னு வீட்டுக்குள்ள கிடக்கு. என்னது? திமிங்கிலா? திமிங்கலமா? திமிங்கலத்தை பிடிச்சி கடல்ல விட வேண்டியதா? அது அப்படி முடியும், அது அப்படி முடியும். 2.5 கிலோமீட்டர் கடல் உள்வாங்கிருச்சு. தூக்கி பொட்டல்ல போட்டு போய் செத்து போச்சுன்னா தமிழ்நாட்டுல வீட்டுக்கு வந்தவங்கள யாரையாவது வெளியே போய் சொல்லிருக்கமா? அப்புறம் என்ன பண்றது? அப்படியே பாசத்துல கேணிக்கல தூக்கி போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எத்த தண்டியா இருந்தா அண்ணையா சொல்றது தானே. இந்த பயவுல எண்ணெய் கிணத்துக்குள்ள தூக்கி போட்டோம்னா அதுக்கு ஒரே ஜுரம். தண்ணி ஒத்துக்கல. என்னாச்சு? என்னாச்சுன்னா கடல் தண்ணி உப்புலயே ஊறிக்கிட்டு இருந்ததா, கிணத்து தண்ணி சுத்தமான தண்ணி, தண்ணி ஒத்துக்கல, ஜுரம் வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? ஆக்சன் பையனோட அரைமுட்டையை வாங்கி கொட்டி ஒரண்டா சுக்கு காப்பியை வாயில ஊத்தி விட்டேன். ஆனா உன்னியா அப்படியே குடிச்சிச்சு. என்ன என்ன அது கடல் தண்ணியே குடிச்சு வந்தது, சுக்கு தண்ணியை குடிக்காதா? பஸ் 10 நிமிஷம் நிக்கும். சாப்பிடுறவங்க சாப்பிடலாம். சீக்கிரமா வாங்கனே. என்ன ஓட்டு ஓட்டுறாங்க பஸ்ல? ஒரு டீயை குடிச்சுட்டு அப்புறம் மேட்டர் சொல்றேன் பாரு. சொல்லுங்க. ஏன் டீயை குடிக்காம அழுவுறீங்க? என் திமிங்கலத்தை நினைச்சா தாயா ஒரே வேதனையா இருக்கு. என்னாச்சு? அட கொஞ்சம் இருப்பா. திடீர்னு 4-5 நாளா படுத்த படுக்கையா கிடந்து வச்சு. எதுக்கு? வாய புலந்துச்சு. அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள கேட்டா சிக்கன் குனியான்ட்டாங்க. ஆனா அந்த பயம் இல்லைங்க சார். வேற என்ன பண்றது? முருகனுக்கு முடி எடுக்கிறதா வேண்டிக்கிட்டேன். அத ஒரு வழியா முருகன் காப்பாத்திட்டான். இந்த வருஷம் என்னாச்சு? திடீர்னு படுத்துக்கிட்டு வாய புலந்துருச்சு. அப்படியா? வேற என்ன பண்ண? பக்கத்துல உள்ள டாக்டர் கூப்பிட்டு கேட்டா பன்றி காய்ச்சல்ங்கிறேன். எல்லா டெஸ்ட் எடுத்து கடைசியா யூரின் டெஸ்ட் எடுத்தமே. யூரின்மா? யூரின்னா கொஞ்சோண்டு முட்டு பாட்டில் எடுக்கிறதா? பக்கத்துல ஒரு குளமே நிறைஞ்சு வச்சியா குடி தண்ணி இருந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அத போயா? குளத்துல இருக்க தண்ணி எந்த தண்ணின்னு யாருக்கு தெரியும்? அதோட நின்னுச்சா திடீர்னு என்ன பண்ணுச்சு? பின்னாடி பச்சை கடல்ல போக ஆரம்பிச்சிச்சு. அண்ணே அது கடலுக்குள்ள நடந்தது. அப்படியே வித்தியாசமா போகத்தானே செய்யும். போகத்தான் செய்யும்யா. திடீர்னு என் பொண்டாட்டிக்கு போன் பண்ணி என்னடி ஆச்சுன்னு கேட்டா ஆய்வு பிடிச்சாலாம். ஆய்வு பிடிக்கிறதுக்கு எவ்வளவு விக்ஸ் போடுறது? எவ்வளவு விக்ஸ் போடுவா? கடைசியா பார்த்தா ஜுரம் நின்னு வச்சு சளி வந்துருச்சு. சளியா? சளினா கொஞ்சமா இடுப்பு அளவுக்கு. பக்கத்து விட்டு கோழி எல்லாம் கொத்தி தின்னுட்டு மண்டைய போட்டு போயிருச்சு. எவ்வளவு கிரகங்கள் வர மனுஷனுக்கு. அண்ணே நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. சொல்லு. திமிங்கலத்தை கூட்டி போய் உங்க குடும்பத்தோட மொட்டை போடுறது பதில் உங்க குடும்பத்தோட போய் திமிங்கலத்துக்கு மொட்டை போடுங்க. எல்லாம் சரியா போகும். இது நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே. அண்ணா ஒரு 2 நாளைக்கு வீட்டுல வச்சிருந்து அதுக்கு உடம்பு சரியானதும் மறுபடியும் போய் கடல்ல விட்டுறலாம். அதை ஏயா கேக்குற? வகுத்துக்கு ஒத்துக்காம வாந்தி எடுத்துருச்சியா? நாரி இருக்குமே. ஏறிடுச்சுல. ஒரே வாந்தியில 9 குட்டிய கக்கிருச்சு. கக்கிருச்சா? திமிங்கல குட்டியா? வேற என்ன பண்ண? ஒவ்வொன்னு 13 கிலோ. அப்படியே சிந்தாரிப்பட்ட மார்க்கெட்ல இடம் போட்டு வித்தா 48,800 தான் கொடுத்தாங்க. 200 ரூபாய் கமிஷனா? பிராட பத்தியில ஒரே ஒரு பிள்ளைன்னு வளர்த்து துபாய்க்கு அனுப்பின ஒரு ஆம்பளை பிள்ளை 10 வருஷமா 100 ரூபாய் காசு அனுப்பல பொண்டாட்டி வச்சு கேட்டுக்கிட்டு எங்கேயோ கடல்ல கிடந்து வந்தது. ஏதோ ஒரு உதவி பண்ணம்ங்கிறதுக்காக ஒரே வாந்தியில குடும்பத்தை உச்சத்து கொண்டு வச்சியா? இன்னும் ஒரு வாந்தி எடுத்துச்சுன்னா 2 வீட்டை கட்டி வாடகைக்கு விட்டுருவேன். அடுத்த தடவை வாந்தி எடுத்தா எனக்கு ஒரு குட்டி கொடுங்க. ஓ பொண்டாட்டி வாந்தி எடுத்துருச்சா? இல்ல முதல்ல அதுக்கு ட்ரை பண்ணு. ஆசையில பாரு. என்னையா இது? என்னையா இது? ரத்தம். என் காதுல இருந்து வந்த ரத்தையா இது? நான் என் காதுல இருந்து வந்துச்சு நான் சொன்னேன். ஏயா பஸ்ல வரும்போது ஒரு ஆளுக்கு பேச்சு தொட தேவை. கண்டிப்பா. இப்படி ஜன்னல்ல குதிக்கிற அளவுக்கு பேசக்கூடாதியா? ஏயா இப்படி மூட்டை மூட்டையா அவுத்து போட்டுற? நீ நான் பீலா மன்னனா? அப்ப எல்லாம் பீலாவா? அட பையல இவள என்ன ரியாக்ஷனா கொடுத்துட்டு வர? டாய் 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 இவ்வளவு சொல்றிய? 2 நாளைக்கு முன்னாடி ட்ரெயின்ல சென்னையில இருந்து பெங்களூருக்கு போனேன்.
காட்பாடியோட போல அதுக்குள்ள எல்லாரும் கலந்துக்கிட்டாங்களே இன்னைக்கு எவ்வளவோ தேவல என்னமோ பேசிக்கிட்டு இருக்கே